ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆள் மனது தான். ஆமாம், மிக சக்தி வாய்ந்தது உன்னுடைய ஆள் மனது தான். இது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது. மனது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கி தான் வாழ்க்கை பயணமே அமைகிறது. ஆழ்மனது, மனோசக்தி. இந்த மனோசக்தி தான் அணுவை விட கூடிய பவர் உள்ளது. ஆனால் அணுவுக்கு கரு வேண்டும், மனசக்திக்கு கரு வேண்டியதில்லை, அதுவாக செயல்படும். அணுவுக்கு மூலப்பொருள் வேண்டும். அப்போதான் அதுலேயும் அந்த மூலப்பொருளோட போகக்கூடிய அணுவுமே ஜெயிப்பதில்லை. சில சமயம் அது புஷ்வாலம் மாதிரி ஆகிவிடும். ஆனால் நம்முடைய மனசக்தியினுடைய நிலை ரொம்ப அணு நிலையை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப கண்டதாகும். அப்படிப்பட்ட நிலை உள்ளது நம்மளுடைய மனசக்தி. இதை மனதை அடக்கி ஆளக்கூடாது. அடக்கித்தான் இப்படித்தான் இருக்கணும்னு அடக்கி ஆள முடியவே முடியாது. அது போக்க விட்டு விடும். நிதானமான நிலையில இருந்து அது போக்காக விட்டு அது அதுவாக இருக்கும், முட்டிக்கொள்ளாது. ஆனால் நம்ம பாதை புனிதமாக இருக்க வேண்டும், இல்லாட்ட தடுமாறும். அந்த காலங்களில் மனசக்தியோடு இருந்த அரசர்கள் நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு மாறுபடத்துலேயும் போவாங்களாம். இரவில் இல்லாட்ட யதார்த்தமாக அப்படியே ரவுண்டு அடித்து வருவாங்களாம். வரும்போது அந்த அடுப்பெரியாத வீடுகளை பார்ப்பாங்களாம், புகையில்லாத வீடுகளை. அப்படிங்கும்போது அவங்க பட்டினியால் வாடுகிறாங்க அப்படின்னு அரசரும் மந்திரிமார்களும் தெரிந்து கொண்டு அவர்களை கணக்கெடுத்து அவருக்குன்னு ஸ்பெஷலாக சில சலுகைகளை அப்பவே உண்டாக்கியிருக்காங்க. அது காரணம் இருக்கு. ஏன்னா பசியோடு வாழும் நம்ம நாட்டில் வாழுபவர்கள் நம் மக்கள் இருக்கக்கூடாதுன்னு அப்பவே அரசர்கள்